உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆவணி மாதத்துல 3 கிரகங்கள் வருதுன்னு சொல்றாங்க. அதனால மக்களுக்கு பலவிதமான அற்புத பலன்கள் கிடைக்க இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான பலன்கள் மக்களுக்கு தேவையானது சொல்லுங்க. ஆவணி மாதத்திலே 3 கிரக பெயர்ச்சிகள். ஒன்று சூரியன் ஆட்சி பெறுகிறார், அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார், நல்லா சொல்லலாம். செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறார். இதனாலாம் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தி வரப்போகிறது. நிறைய பேர் வீடு வாங்க போகிறீங்க, நிறைய ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ராம்ஜி பதிவுகள்னாலே மகிழ்ச்சி 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 தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்துவிடும். சுவாமிஜி, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் இந்த கிரக சேர்க்கையினால் வரக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் என்னென்ன? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஆவணி மாதம் என்ன சொல்கிறது, நான் எப்படி சொல்கிறது, ராசிநாதன் வேறு நீச்சமாயிட்டார், ஹெல்த் இஷ்யூஸ் வேறு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, மைண்டு டயர்டாகுது. வாழ்க்கையிலே சில நேரங்கள் வரும் பிருந்தா. நான் வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். உள்ளம் தெளிவாக இருக்கும், முயற்சிகள் தெளிவாக இருக்கும், இலக்குகள் தெளிவாக இருக்கும், எல்லாம் தெளிவாக இருக்கும். நான் உடம்பு டயர்டாக இருக்கும். டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்கி எழுந்திரிங்க, இதெல்லாம். ஆனால் அதுக்கு நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கணுன்னே தோணாது. அவ்வளோ கொல்ல வேலை இருக்கும். நான்லாம் ரெஸ்ட் எடுத்தால் என்னடா செய்கிறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ என் நிலமெல்லாம் அப்படி தான். ஸ்ரீமடத்தில் நான் தூங்கி பார்த்தவங்க ரொம்ப கம்மி. என்ன அறியாமல் தூங்கினா உண்டு. அந்த மாதிரி எந்நேரமும் வேலை 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 வேலை, தலை நிறைய வேலை, அப்படி தான் இருப்பாங்க. ராசிநாதன் நீச்சம். பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யுட்ரஸ் சம்மந்தப்பட்ட, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட, கருமுட்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். தோலில் பிரச்சனை வரும், ஸ்கின்னில் ரேஷஸ் வர்றது, புள்ளி வர்றது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். 2ஆம் இடத்திலே செவ்வாய், இவர் 7 கூடையவர். 7 கூடையவர் 2ஆம் இடத்துல இருக்கும்போது காதலார் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், காதல் வார்த்தைகள் நல்லா. 7 கூடையவர் 2ஆம் இடத்துல, 7னா காதல். 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அவரால் தரக்கூடிய வருமானம். நான் லவ் பண்ணுற பையன் லவ்வை மட்டும் பண்ணல சார், என் வாழ்க்கையை மாற்றிட்டான், எனக்காக ஒரு உலகத்தை உருவாக்கினான் போன்ற விஷயங்கள்லாம். இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆளுக்கு ஆள் மாறுபடுது. நல்லா புரிஞ்சுக்கணும் பிருந்தா. நல்ல காதல் வாழ வைக்கும். நான் அடிக்கடி சொல்வேன், நல்ல நட்பு வாழ வைக்கும், நல்ல உறவு வாழ வைக்கும். இப்போ தம்பி வீரா என் தம்பின்னு ஏற்றுக்கிறேன், ஓகே. இந்த உறவு அவனை வாழ வச்சா அதுக்கு பேர் நல்ல உறவு. இருக்கிற லைஃப்பும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னா இதுக்கு பேர் நல்ல லைஃப்பு கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தரோட பழகினா அவங்க வாழ்க்கை மாறணும், அவங்க கடன் அடையணும், அவங்க வாழ்க்கை முன்னுக்கு வந்தால் அது நல்ல உறவுன்னு அர்த்தம். அப்புறம் 2 கூடையவன், இப்போ 7 கூடையவன் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நான் லவ் பண்ணேன், அவர் கூட சேர்ந்ததுனால எனக்கு புது புது அனுபவம் கிடச்சிது, எனக்குமே ஒரு வெறி வருது வேலை செய்யணுன்னு, முன்ன டல்லாக இருப்பேன் போன்ற எண்ணங்கள். ரொம்ப ஆக்டிவான மாதம். அப்போது ஏறுனா ஃபாரின். சில பேர் இங்கே இடம் வாங்காமல் ஃபாரினில் இடம் வாங்குறது போன்ற முயற்சிகள். ஃபாரின்னா நம்ம போய் ஃபாரினில் வாங்க போகிறதில்ல, நமக்கு இங்கே வாங்குறதுக்கே காசு இல்லை. நான் ஃபாரின்னா எப்படி சொல்கிறேன்னா, 6 தாண்டிய பயணம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒசூர் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கான், நல்லது இந்த மாதிரி தெலுங்கானா, கர்நாடகா, எங்கள் சித்தி வீடு அங்கே இருக்குது, அங்கே ஒரு வீடு வாங்கலான் இருக்கேன். இந்த மாதிரி நேட்டிவில் ஊர் வாங்குறதெல்லாம் இந்த பீரியட் தான். 4ஆம் இடத்துல சூரியன். அப்போ என்ன ஆகுதுன்னா, என்ன வீடு வாசலில் ஒரே க்ரௌடு, ஒரே சார், ஹலோ 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 ஹலோ, கதவை தர சொல்லுங்கள், என்ன ஒரே கரத்தலாக இருக்குது, கதவை தரடா, யாரா வந்திருக்காங்க? ஒரு 20-30 கம்பெனிக்காரங்க முதல்வன் படத்தில் வர மாதிரி நல்லா வரிசையாக வந்திருப்பாங்க. புகழ் ஒன்றை பக்கத்தில் இத்தனை பேர் வந்திருக்காங்க, எதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க, பதவி ஏற்றுக்க புகழ் அப்படிங்கிற மாதிரி. என்ன டீம் லீடர் ஆக்கிறதுக்கு ஒரு 27 கம்பெனி வந்திருக்காங்க. டாப் மோஸ்ட் ஃபிகர் ஆகிடுவீங்க கார்ப்பரேட் உலகத்தில். நீங்கள் அடுத்த பதவி உங்களுக்கு கொடுப்பாங்க போன்ற விஷயங்கள். 4ஆம் இடத்துல கார் வாங்குறீங்க. அவர் ரிஷபராசிக்காரர்கள் கார் வாழ்க்கையில் இந்த காரெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். நான் என் தம்பிகள்கிட்ட அடிக்கடி சொல்வேன், என்னென்னா, என்றைக்கு நீங்கள் சொந்தமாக கார் வாங்குறீங்களோ அது பேர் தான் காரு. இஎம்ஐயில் கார் வாங்கினா அது நம்ம கார் கிடையாது, பேங்க்கோட காரு. இதெல்லாம் ஒரு பெரிய பெருமை கிடையாது. ஆனாலும் நம்ம அதெல்லாம் ஒரு பெருமையாக சுற்றிட்டுருக்கோம். ஆனால் 4ஆம் இடத்துல இந்த சூரியன் வரும்பொழுது அந்த அனுகிரகம் கூட இங்கே நிறைய பேருக்கு இல்லை. நம்ம இஎம்ஐயில் கார் வாங்குறது கூட வாங்காமல் இருக்கும், ஏதோ ஒன்று, ஆனால் கார் வாங்குவீங்க. 5ஆம் இடமாகப்பட்ட புதனுடைய வீட்டிலே சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். யார் அவர்? ராசிநாதன்.
ஒன்று 6 கூடியவர். அதனால் உங்கள் ஒய்ஃபு ஊருக்கு போக போகிறாங்க, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, அதில் அவங்களுக்கு நடக்கும். உலகத்திலேயே மிகச்சிறந்த நாள் எது? அறுவடை திருநாளா? இல்லை. இல்லை பொங்கல் திருநாளா? இல்லை. உலகத்தில் மிகச்சிறந்த நாள் தீபாவளியா? இல்லை. உலகத்தில் மிகச்சிறந்த திருநாள் என் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற நாள். உலகத்தின் சிறந்த நாள் வசந்த கால கொண்டாட்டத்தை அங்கேருந்து ஆரம்பிங்க. விளையாட்டுக்கு சொல்கிறேன். கொஞ்ச நாள் ரொம்ப டென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை, எதுக்கு எடுத்தாலும் எகனைக்கு முகனையாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. சார் அது எல்லா நாளும் தானே சார் சொல்கிறா. நீங்கன்னு இல்லை, இப்போவும் சொல்கிறேன். ராம்ஜி சார் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, டொனால்டு ட்ரம்ப்போட ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அப்படி தான் இருப்பாங்க. அவங்க அது நீச்சமாயிட்டாங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் இல்லை. என்ன திடீர்னு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. விஐபி படத்தில் ஒரு சீன் வரும், நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் தனுஷ் ஃபீல் பண்ணி சொல்லுவான், நான் சும்மா இருந்தப்பெல்லாம் வேலைக்கு போன்னு திட்டிக்கிட்டே இருந்தேன். இப்போ நான் வேலை இல்லாமல் இருக்கேன், இப்போ நீ ரொம்ப அன்பாக இருக்க, என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியலன்னு. பெண்கள் ஒரு விசித்திர புத்தகங்கள். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அவங்க உங்களை டியூன் பண்ணுறாங்க. இப்படி ஒரு ஜீவன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது. ஸோ அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, 6 கூடியவன் நீச்சம் பெறும் பொழுது நான் ஒய்ஃபு ஊருக்கு போயிடுவாங்க, ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவீங்க. உண்மையிலேயே தேர் லவர்ஸ் ஹூ ஆர் ரியலி லவ்விங் யுவர் ஒய்ஃபு. அவங்கெல்லாம் அழகே சுகம். யார் இவர்? ஒன்ஸ் மாதிரி காப்பாற்றார் இவர். சுவாமிஜி, இந்த ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? அங்கே ராசியாக இருக்கிறதுனா, இப்போ ஒய்ஃபு ஊருக்கு இல்லை, அதனால் முன்னாடி வீட்டில் ஏற்ற வீட்டில் யார்ட்டையாவது போய் பால் எப்படி சப்ளை பண்ணுறீங்க, ஆக்சுவலி உங்கள் நேம் என்ன அப்படின்னு மாதிரி இன்டர்வியூலாம் பண்ணுவார். இந்த பக்கத்து வீட்டில் யாராவது வேலைக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இன்டர்வியூ பண்ணுவார். ஒன்று நீ பண்ண வேணாம், யூஆர் அண்டர் சர்வேலன்ஸ். அதனால் அதெல்லாம் வந்து எதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, ராசிநாதன் வீக்காக இருக்கிறதுனால ஸ்கின்னு உடம்பு பிரச்சனைகளில் ஜாக்கிரதை இருக்கணும். ஒய்ஃபு பார்க்கலன்னு நினச்சி தலைவன் தானாக போய் மாட்டுவான். அதான் அவங்க ஒரு பொறி வச்சுட்டு போயிருக்காங்க, அவனே போய் மாட்டுவான். அந்த மாதிரி இந்த ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்? பெரும்பாலும் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. முருகா 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 எல்லாம் சரி. இந்த கிரகங்கள் எல்லாம் மாறி போயிடும், ஒன்றும் ஆகாது. நீங்கள் எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கும் போது தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஒரு கல் ரோட்டில் கிடக்குன்னா அந்த கல்லாக பார்த்தா கல் மாதிரி தெரியும், அதை எடுத்து கண்ணுக்கு நேராக வச்சு பார்க்கும்போது உலகமாக தெரியும். கிரகங்களின் நோக்கம் என்னென்னா, கிரகங்கள் ஒன்று ஒவ்வொரு ஆள். நம்ம சித்தப்பா காமெடி பர்சன், நம்ம மாமா ஒரு முரட்ட ஆள், நம்ம தாத்தா ஒரு ஜாலியான ஆள், நம்ம அப்பா ஒரு கேஷுவலான ஆள். எப்படி நம்ம குடும்பங்களில் இத்தனை பேர் இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த கிரகங்களும் அப்படி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர். அவங்கள புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவங்களோட வாழ தொடங்கிடுவீங்க. உங்களுக்கு புரியும். எந்த கிரகமும் உங்களை கெடுக்கலை, எந்த கிரகமும் உங்களை துன்புறுத்தலை, யாரும் உங்களை தண்டிக்கலை. சொல்கிற ஸ்டைல் வேறு, அவ்வளோதான். சில பேர் படக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் டீசெண்டாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். பூவை பூமொன்னும் சொல்லலாம், புய்ப்பொன்னும் சொல்லலாம், நீங்கள் சொன்ன மாதிரியும் சொல்லலாம். அந்த மாதிரி அந்த குரு ஒரு மாதிரி சொல்கிறாரு, சனி ஒரு மாதிரி சொல்கிறாரு, அவ்வளோதான். நமக்கு சனியை பார்த்தோன்னா சனினாலே ரொம்ப டெரர் கார்டு, தூக்கி போட்டு மிதிப்பார். ஆமாம், யாரை மிதிப்பார்? திருட்டு பல மிதிப்பார். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தின் உன்னத சக்தி இந்த ஆவணி மாதத்திலே ஒரு உன்னத சக்தி என்னென்னா, குரு பகவான் உச்சம், சூரிய பகவான் ஆட்சி, சுக்கிரன் நீச்சம், இத்தனை பேர் இருக்கும்போது எத்தனை விதமான மாற்றங்கள் நடந்தாலும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வேலை மேலே மட்டுமே உங்கள் எண்ணம் இருந்ததுன்னா இதெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. யாரை இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா, வெட்டிப்பயில பாதிக்கும். வெளியே ஒரு பாட்டு கேட்குற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னா எண்ணம் வேலை மேலே இல்லைன்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அர்ஜுனனை கண்டு கேட்கிறார், அர்ஜுனா உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறதுன்னு. அர்ஜுனன் சொல்கிறார், என் கண்ணுக்கு அந்த பறவையினுடைய கண் மட்டும்தான் தெரியுதுன்னு. அவரால் தான் அவர் அர்ஜுனர், அதனால தான் அவர் ஜெயிச்சார். அதை இன்னொருத்தர் அது பக்கத்தில் இருக்கிற கிளை தெரியுது, கால் தெரியுது, பறவை தெரியுதுன்னு சொன்னால் அத்தனை பேர் தோற்று போயிட்டாங்க. அவருக்கு கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுது. அந்த மாதிரி உங்கள் வேலை இருந்தால் வேலை மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். எத்தனையோ என் வாழ்க்கையில் வறுமையான நாட்கள், கஷ்டமான நாட்கள், ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற நாட்கள் கூட என் வேலையை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வேலை வேறு, துன்பமெல்லாம் வேறு. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கிரகங்கள் இந்த இவர் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கும் பொழுது எல்லா ராசிக்காரர்களும் வேலை, பர்சனல் லைஃபு, டெக்னிக்கல் லைஃபு, பர்சனல் லைஃபு, ஃபினான்ஷியல் லைஃபு எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு குடிச்சிட்ருக்கோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபினான்ஷியல் லைஃபு அது வேறு, அது கடன், அது வேறு, ஒர்க்காக இது வேறு, இப்போ இன்றைக்கி முயற்சியாக இது வேறு, ஒன்று வேறு 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 வேறு. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் இப்படி குழப்புறோம்.
அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் உங்களால் வாழ முடியாது. ஒரு நாய்க்குட்டி இருந்தால் அது பேர் நாய், அதுக்கு பேர் டிங்கோ, அதுக்கு பேர் ஜெர்மன் ஷெப்பர்ட், அதுக்கு பேர் எத்தனை சொல்கிறீங்க? அப்போது அது இது எல்லாம் ஒன்று தான், ஆனால் வெவ்வேறு. அந்த மாதிரி தான் பனி என்பது ஒன்று தான், கிரகங்கள் ஒன்று தான். அது மீனராசிக்கு வேறு, மேசராசிக்கு வேறு என்னும் பார்வையில் அது அதனுடைய குணங்கள் என்பது வேறு, அது தரும் அருள் என்பது வேறு, எல்லாம் வேறு. எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடக்காது. நம்ம சும்மா இருந்தால் பசிக்குது, வயிறே நமக்கு தீமை தான் செய்யுது. வயிறுக்கு சாப்பாடு போடலன்னா அது பசிக்குது. அப்போது கிரகங்கள் என்ன பண்ணோம், அந்த கிரகங்களை கவனிக்கலைன்னா அது நமக்கு ஒரு தோஷத்தை உண்டாக்குது. அதுக்குரிய அப்போது இதெல்லாம் நேச்சுரல். அதுக்கு தேவை என்ன? தயிர் சாதத்துக்கு வயிற்றில் போட்டுனா சரியாக போச்சு. அந்த மாதிரி இந்த கிரகங்களுக்கு தேவை என்ன? அந்த ப்ரேயர்ஸை பண்ணால் சரியாக போச்சு. கவுண்டர் மெஷர்ஸை பாருங்கள், டக்குன்னு வேலை வரதை பாருங்கள். எல்லாருமே கிரகங்களை ஜோதிடத்தை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரு சுனாமி குரூப் ஒன்று இருக்குது, அந்த சுனாமி பாய்ஸ் ஒரு டீம் இருக்கான். இப்போ இந்த இன்னும் ஆரம்பிக்கலை, இப்போ தான் ஆரம்பிப்பான். இப்போ என்ன மாதம் இது? ஆகஸ்ட்டா? செப்டம்பர் அக்டோபரில் வரும். சுனாமி வரப்போகுது, சென்னை அழிய போகுது, பூமி தாய் வாய பிறக்க போகிறா, எல்லாருமே சாவ போகிறோன்னு ஒரு குரூப் வரும். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கடா, ஏற்கனவே இங்கே பொழைக்கிறதுக்கே வழி இல்லை, சுனாமி தூக்கிட்டு வந்துட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பு சுனாமி குரூப்பு. அந்த சுனாமி பாய்ஸ் பேச்செல்லாம் கேட்காதீங்க, ஒன்று பாசிட்டிவான விஷயங்களை பாருங்கள். இப்போது நம்ம உடம்புல என்ன நடக்குது, இது வந்து பிபி. இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த பிபி செக் பண்ணுங்கள், 150 100 இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா இது இப்படியே இருக்காது. இறங்கி கொஞ்சம் நேரம் தண்ணி குடித்து ரிலாக்ஸ் பண்ணால் சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து மாறும். இது எப்படி வேரியபிளோ, செவ்வாய் எப்படி இருக்காருன்னா இப்படியே உட்காந்துருக்க மாட்டார், இன்னும் 10 நாள் கழித்து மாறிடுவார், அப்புறம் மாறுவார். ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நிம்மதி தான் இழக்கும். டுவர்ட்ஸ் த டார்கெட். இந்த இயர் என்ன, 5ஆம் இடத்துல குரு, நல்லா இருப்பீங்க, விட்டுருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காங்க. ஜோதிடம் ரொம்ப யோசிக்கிறது ஒரு வியாதி. அதனால தான் இந்த சுனாமி பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பூச்சாண்டி காமிச்சு உங்களை பயமுறுத்துறாங்க. பூச்சாண்டி வருது, 3 கண்ணை வரான்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் பயப்படுறீங்கிறதுனால தான். தெர் இஸ் நோ 3 கண்ணன். வேலை பார்க்குறவனுக்கு எந்த 3 கண்ணன் வந்தால் என்ன? சுனாமி பாய்ஸ் பற்றி ஏதாவது கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தர் விபத்தாயிரம் செத்து போயிடும்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. இவெல்லாம் இப்படி தான் பேசினீங்க, இங்கே தான் இருப்பான். இங்கே பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாசிட்டிவான விஷயங்களை கேளுங்க, பாசிட்டிவாக போயிட்டே இருங்க. யாராவது செத்து போயிடுவீங்க, ஆக்சிடென்ட் ஆயிருன்னு சொன்னான்னா ஃபஸ்ட்டு நீ போயிடுறான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ரைட்டா? சாஞ்சி, இவ்வளோ நேரம் ஒதுக்கி மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆவணி மாதம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் பற்றியும் சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த அனைத்து பலன்களும் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்றது? கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜினா பாசிட்டிவ்னா ராம்ஜி, எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க, சரிங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், இங்கே வந்துட்டால் உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். வாழ்க்கையை பாசிட்டிவாக அணுகுங்க. நோ சுனாமி. இன்னிலேருந்து நான் டெய்லி சொல்ல போகிறேன், இந்த சுனாமி பாய்ஸ் பேச்சை கேட்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடணும். நோ சுனாமி பாய்ஸ். ஓகே, யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் ஹாப்பியாக இருக்கேன். வேற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.